ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வணக்கம். எல்லோரும் சாப்பிட்டீங்களா? எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் இன்றைக்கி இட்லி உப்புமா செய்ய போகிறேன். இட்லி பாருங்கள், நல்லா உதுத்தி வச்சுக்கிட்டேன். இட்லிக்கு தேவையான பொருள்: பச்சை மிளகாய், வெங்காயம், கடலப்பருப்பு, கருவேப்பிலை. இது அத்தனையும் வச்சு இட்லி உப்புமா செய்யலாம். வாங்க செய்முறை பார்க்கலாமா? ஆல்ரெடி அடுப்பத்தை வச்சு கேஸை வச்சுக்கிட்டேன். சரி, வடச்சட்டி இப்படி சூடேறிட்டு இருக்கோம், சிம்மில் வச்சு விட்டேன். சூடேறிட்டுன்னா அதை சொல்லிவிட்டு போடுறது சௌரியமாக இருக்குது. எண்ணெய் ஒன்று கீழே வந்துச்சு. தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிங்கப்பா. கொஞ்சம் சேர்த்தே போட்டுப்பேன். நீ எண்ணெய் காயில் கடுகு போட்டுக்கலாம்ப்பா. எண்ணெய் சூடேறிடுச்சு. அங்கே தட்டு வைக்கிறது சௌரியமாக இல்லைன்னா தோசைக்கல் வச்சு தோசைக்கல் மேலே நம்ம 3 தட்டு சௌரியமாக வச்சுட்டு அடுத்து கருவேப்பிலை. செம்ம சவுண்டு, கருவேப்பிலை பொரிக்கிற சவுண்டு. அடுத்து பச்சை மிளகா போட்டுக்கலாம். நான் ஏன் கடலப்பருப்பு போடலாம், வெங்காயம் வதங்கிறதுக்குள்ளே கடலப்பருப்பு கரையேன்னு போயிடுது இல்லையா, அதனால் கருவேப்பிலை பச்சை மிளகா போட்டுட்டு கடலப்பருப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து கடலப்பருப்பு போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகா வந்து பொடி பொடியாக இருந்துருக்கேன், ஏன்னா உப்புமாவோட வச்சு சாப்பிட்டுக்கலாம். பச்சை மிளகா வந்து பச்சை மிளகா, கருவேப்பிலை, வெங்காயம் எல்லாமே உப்புமாவோட சேர்த்து சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து பிடிக்கல அப்படின்னா கொஞ்சம் நீட்டமாக இருந்துக்கலாம், தூக்கி போடுற வேணாம். பொடி பொடியாக இருந்தால் உப்புமாவோட வச்சு சாப்பிட்டோம்னா சைடிஷ் மாரி நல்லாயிருக்கும். அடுத்து வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா. இப்போ பாருங்கள், பருப்பு வந்து கரெக்டான பதத்துக்கு செவன்னு இருக்குது. ஃபஸ்ட்லேயே வந்து பருப்பு போட்டோம்னா கரையேன்னு போயிடுது. அதனால தான் நான் இப்போ கருவேப்பிலை போட்டு பச்சை மிளகா போட்டு அதுக்கப்புறம் கடலப்பருப்பு போட்டேன். அடுத்தது அடுப்பை சிம்மில் வச்சுக்குவோம். இட்லி உதுத்தி வச்ச இட்லியே கொட்டிக்கலாம். உங்களுக்கு வந்து இட்லி கெட்டியாக இருக்குது, இந்த மாதிரி தூள் ரொம்ப பொடியாக வரமாட்டேங்குது அப்படின்னா என்ன பண்ணுறீங்க, இட்லி தண்ணியில் போட்டுங்க.
இல்லை கையில் பிசு பிசு பிடிக்குதுன்னாலும் இட்லி வந்து தண்ணிக்குள்ளே போட்டுக்கிட்டு தண்ணிக்குள்ளே போட்ட உடனே எடுத்து ஊற்றுனீங்கன்னா நல்லாயிருக்கும். இட்லி நல்லா பொலன்னு நல்லா வரும். நான் தண்ணிக்குள்ளே போடல, இட்லி நல்லா சாஃப்டாக இருக்கிறதால கையில் ஒட்டாமல் நல்லா வந்துடுச்சு. உங்களுக்கு இட்லி பிசையும் போதே தெரியும் கையில் பிசைறதுக்கு நல்லா இருக்காது அப்படின்னா தண்ணிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஒன்றாகாது தண்ணிக்குள்ளே போட்டோம்னா. தண்ணிக்குள்ளே போட்டு தனியாக இட்லி கையில் எடுத்து தட்டில் ஊற்றி விடுங்க. அடுத்து வந்து மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். உங்களுக்கு மஞ்சத்தூள் வேணான்னா விட்டுடலாம், கலரை நல்லாயிருக்கும். லைட்டாக அவ்வளோதான், கொஞ்சமாக. அந்தந்த பொருளும் பக்கத்துலேயே எடுத்து வைக்கிறதுக்கு பாருங்க இடம் சௌகரியமாக இல்லை. உப்பு போட்டுக்கலாம். ஸ்பூனால் போட்டால் அளவு தெரியாது, நீங்களுமே வந்து கையால் போட்டு பழகுங்க. உப்பு அளவான உப்பு இப்படி தூவி விடும்போதே போதுமா என்னன்னு சொல்லி தெரியும். போதும். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் போட்டுக்கலாம். என்ன வந்து எண்ணெய் பத்தலை, கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். நல்லா கிளறிட்டு அதுக்கப்புறம் நார்மலில் வச்சுக்கலாம். அனல் இப்போ சிம்மிலே வச்சு கிளறிக்கலாம். இது கூட உளுத்தம்பருப்பு போட்டால் நல்லாயிருக்கும். உளுத்தம்பருப்பு நாங்கள் இன்னும் வாங்கலை. கருப்பு உளுந்து சொல்லியிருப்போம் உங்களுக்கு. ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும், புதுசாக பார்க்குறவங்களுக்கு தெரியாது. கருப்பு உளுந்து, உடச்ச உளுந்து இதில் சேர்த்துட்டா இப்போ கடலப்பருப்பு போட்ட அளவுக்கு அந்த உளுத்தம்பருப்பு போட்டுட்டா ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ வந்து அனல் வச்சு பண்ணிக்கலாம். உப்புமா எப்படி கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குங்களா? ஆனால் எனக்கு டைரெக்டாக பார்க்குறத விட வீடியோவில் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நான் பார்க்குறது வந்து கலர் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது, ஆனால் வீடியோவில் நல்லா கலர் தூக்கி கொடுக்குது. இந்த மாதிரி நசன்னு சத்தம் வருது பார்த்தீங்களா? அந்த சத்தம் கொஞ்சம் அடங்குற அளவுக்கு கிளறி விடணும். கிளறி விட்டால் நல்லாயிருக்கும். இந்த உப்புமாவை தட்டில் கொட்டிட்டு அந்த வடைச்சட்டில் லைட்டாக பாருங்க அடி பிடிச்சிருக்குல்ல, அதை சுரண்டி சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டு விரும்பாதவங்க யாருமே கிடையாது. நிறைய பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. நானும் உப்புமாவை எடுத்து வேறு தட்டிலையோ இல்லை கிண்ணத்துலேயோ மாற்றிட்டு அதை சுரண்டி சாப்பிடுவோம். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே அது பிடிக்கும். சுரண்டி ஆளுக்கு ஒரு வாயாக சாப்பிடுவோம். அதுதான் செம்ம டேஸ்ட்டு வரும் அந்த அடி பிடிக்கிறது. பாருங்கள் நல்லா அடி பிடிச்சிருக்கு. அதனால தான் இப்போ சுரண்டி கிளறல. அடி பிடிச்சா அது தனியாக சாப்பிட்டுக்கலாம் நம்ம. உங்களுக்கு இதை விட மல்லித்தழை போட்டால் நல்லாயிருக்கும் அப்படின்னு வச்சிங்கன்னா, இப்போ இந்த டைமில் வந்து எங்கிட்ட மல்லித்தழை இல்லை, மல்லித்தழையோ அல்லது புதினாவோ உங்களுக்கு அந்த டேஸ்ட்டு பிடிக்கும் அப்படின்னா பொடியாக கட் பண்ணி அப்படியே அதில் தூவி கிளறி விட்ருங்க. அனல் நார்மல் அளவுக்கு தான் அனல் வச்சுருக்குறோம். அடுத்தெரியுறது பாருங்கள். அந்த சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. முன்ன ரொம்ப கொஞ்சம் அதிகமாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கம்மியாக இருந்துருக்குங்களா? போதும். இந்த அளவுக்கு அப்படியே இறக்கிடலாம். இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்புலாம் இருக்குதானே கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டு பார்த்துக்கணும். சூப்பர். உப்பு எல்லாமே கரெக்டாக அளவாக இருக்குது.
எடுத்துடலாம், அவ்வளோதான். சரிப்பா, நல்லா டேஸ்ட்டாக செஞ்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். எனக்கு தெரியாதவங்க யாரும் கிடையாது, இருந்தாலும் பார்த்துட்டு ஒரு டைம் செய்யுங்க, சரிங்களா? சூப்பராக இருக்கும்ப்பா, மிஸ் பண்ணாதீங்க. பாய்.